ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஸ்ட்ரீம் வெல்லூர். என்ன ஒரு நியூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, நேற்று தந்தி டிவிலையும் ஒரு சில சேனல்கள்லையும் டிஎன்பிசி தரப்புல இருந்து தெரிவித்த ஒரு தகவல்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தகவலை அவங்க ஏன் சொல்லணும் டிஎன்பிசி தரப்புல இருந்து அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய டிமாண்ட்ஸ் இருந்தது. இந்த ரீசெண்டாக நடந்த பொது தமிழ் பொது இங்கிலீஷ், ஓகேங்களா, அதாவது பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த இடத்துல ஒரு இன்இக்வாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. அவங்க எழுதுனா அதிகமாக மார்க் கிடைக்குது, இவங்க எழுதுன தமிழ் மீடியம் எழுதக்கூடிய மாணவர்கள் அதிகமாக மார்க் கிடைக்கல, அதிகமாக பாஸ் ஆகக்கூடிய ரேஷியோவும் அவங்க ஈஸியாக பாஸ் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு ரொம்ப நாளே இருந்துட்டு இருந்தது. அதுவும் கடைசி இந்த குரூப் 2க்கு அப்புறம் ரொம்ப நிறைய மீடியாக்கள் நிறைய இது பேசப்பட்டது. ஓகேங்களா, நிறைய நபர்களும் அப்போ இந்த டிவியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தேர்வுகளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக மார்க் கிடைக்கிது தமிழ் மீடியம் கம்பேர் பண்ணுறதை விட. அதுக்கு தமிழ் மீடியம் எழுதினவங்க யாருமே பாஸ் பண்ணலை, கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லுறதுல நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, டாப் ரேங்க்கும் எடுத்திருக்காங்க. ஆனால் ரேஷியோன்னு பார்க்கும்போது இங்கே அதிகமாக எடுத்துடுறாங்க, இங்கே கம்மியாக எடுக்கிறாங்க. ஒரு சுற்று வட்டாரத்தை நீங்கள் கேட்டே பாருங்களேன், நிறைய பேர் போனதோட குரூப் 2 கூட இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க ஈஸியாக கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறாங்க. அதனால டிஎன்பிசி ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சேஞ்சஸ் தான். அப்போ இந்த சேஞ்சஸ் கொண்டு வரும்போது நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி அது ஒரு மோசமான நிலைமையில இருந்திருக்கு, இப்போதான் அது கரெக்டா இருக்குது அப்படிங்கிறது சொல்றோம். அப்போ என்ன சேஞ்சஸ் அதுதான் கொடுத்துருக்க பாருங்க. டிஎன்பிசி தேர்வு மதிப்பீட்டில் புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய தேர்வு எக்ஸாம் எவாலுவேஷன் பண்றாங்கல்ல, மதிப்பீடு பண்றாங்கல்ல, அதுல ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாருங்க. டிஎன்பிசி முதன்மை தேர்வுனா மெயின்ஸ், ஓகேவா, ப்ரிலிம்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், ப்ரிலிம்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி நான் இந்த வீடியோவுடைய கடைசியில அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ வெளியாகலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ரைட். ஏன்னா குரூப் 2 உடைய அஃபிஷியல் ஆன்சருக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்போ முதன்மை தேர்வுகள்ல இனி பாட வாரியாக, முதன்மை தேர்வு என்ன சொல்லிட்டேன், மெயின்ஸ் தான், ஓகேங்களா, மெயின்ஸ். முதன்மை தேர்வுகள் இனி பாட வாரியாக தேர்வர்களின் விடைத்தாள்களை தனித்தனியே மதிப்பீடு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் மாற்றங்கள் கொண்டு வர முடிவு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட், அதாவது ஒரு பேப்பர், மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் 1 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா 2-3 யூனிட் இருக்கும், ஒரு 3 யூனிட் இருக்கும். ஓகேங்களா, தமிழ் சொசைட்டி, ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுலேட்டிவா யூனிட் இருக்கும். இப்போ குரூப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே பேப்பர் தான், பேப்பர் 2. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, அது காமன், ஓகே, இதா இருக்கும். ஆனா பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 7 யூனிட் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த 7 யூனிட்டையும் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு தனியா எக்ஸ்பர்ட், அவ்வளவுதான். அந்த 7 யூனிட்ல ஒரு நாலேஜ் பர்சனை மொத்தமா எவாலுவேட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி பண்ண போறது கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தனித்தனியான ஃபேக்கல்டி, அதற்குரிய எக்ஸ்பர்ட்டை வச்சு எவாலுவேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ நான் குரூப் 2க்கான மெயின்ஸ் தேர்வுடைய பேட்டர்ன் என்ன அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, அதாவது மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, அது என்னென்ன யூனிட்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அதுதான் சொல்றேன். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 மெயின்ஸ்ல யூனிட் 1 அப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரின்னு இருக்கும். ஓகேங்களா, குரூப் 2 மெயின்ஸ் தான் இது. நான் குரூப் 1 மெயின்ஸ் பேசல. குரூப் 1 மெயின்ஸ்லையும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும். அது எல்லாத்துலயும் 3 யூனிட் இருக்கும். அதுலயும் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் வரும். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் தான் இப்ப அடுத்து நடக்க போகுது. குரூப் 1 மெயின்ஸ் நடக்க போகுது. குரூப் 2 மெயின்ஸ் தான் எல்லாருமே அதிகமான கவுண்டிங். அதை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி வித் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி, அடுத்து சோசியல் இஷ்யூஸ் வித் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, தமிழ்நாடு ரெஃபரன்ஸ், அடுத்து ஜியோகிராஃபி, அடுத்து எக்கனாமி. இதுதான் குரூப் 2 உடைய மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். குரூப் 2A நான் பேசல, குரூப் 2க்கு பேசுறேன். மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதுவாங்கல்ல அதுல. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆள்கிட்ட இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் ஓரளவுக்கு வைடு நாலேஜ் இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு ஓகேதா, இப்போ எல்லாரையும் நம்ம செலக்டிவா கரெக்டாக யோசிக்க முடியாதுல்ல. அப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் வைடு நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட இந்த பேப்பர் கொடுத்துருவாங்க, அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன மாற்றம் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இமேஜில் காமிச்ச மாதிரி அது உங்களுக்கு தந்தி டிவியில் ஒரு நியூஸாகவும் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அந்தந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில இருந்து ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 4 கேள்வியும் அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் மட்டும்தான் எவாலுவேட் பண்ணணும். சயின்ஸ் அண்ட் டெக் 3 கேள்வியா, அப்போ 3 கேள்வி இருக்கவங்க மட்டும்தான் எவாலுவேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்கது. ஏன் சார் அப்படின்னா, இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மேக்ஸிமம் அவங்க இங்கிலீஷ் மீடியம் பேஸ் பண்ணி அதுக்கு கூடிய கீ பேஸ் பண்ணி தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய நாலேஜ் பர்சன்னா மேபி ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஓகே, பிஹெச்டி படிச்சவங்களா இருக்கலாம், மேபி அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம். இது
ஓரளவுக்கு டிஎன்பிசியில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, புது தலைவர் வந்ததுல இருந்து நிறைய விஷயம் அப்படி இப்படின்னு மாற்றம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு தொடக்க புள்ளியாக இந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்கிறோம். சரி, இறுதியா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, குரூப் 2 நடந்து முடிஞ்சது. அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ சார் வெளியூர், அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை வச்சு தான் நான் கட்டாக்குள்ள வருவேனா வரமாட்டானா, அதுக்கப்புறம் குரூப் 2வா நான் குரூப் 2A இதெல்லாம் வந்து டிட்டர்மின் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு வச்சு தான். அப்போ டிஎன்பிசி தேர்வு நடக்கிற அன்னைக்கு போன சனிக்கிழமையே வந்து டிஎன்பிசி தலைவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படி பாத்தீங்கன்னா, 6 நாட்களில் வந்து அபிஷியல் ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சனிக்கிழமை எக்ஸாம் நடந்தது. சனிக்கிழமை கூட ஒழுங்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. நேற்றோட ஞாயிறு முடிஞ்சது. இன்னைக்கு நான் வீடியோ பண்ணும்போது திங்கக்கிழமை காலையில முடியுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆச்சு, இன்னமும் அபிஷியல் ஆன்சருக்கு வரல. மேபி சனி ஞாயிறு ஒர்க்கிங் டே தானால ஒர்க்கிங் டே கணக்கு சொல்லியிருக்கலாம். மேபி இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வந்து அபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே அபிஷியல் ஆன்சருக்கு ஈவினிங் 5 மணி அதுக்கு மேல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வந்ததுன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல உடனே யூடியூப் சேனல்ல வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோ போடுவோம். அது என்ன கன்ஃபியூஸா இருக்கக்கூடிய வீடியோ, என்ன கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு வீடியோ போடுவோம். அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, தேங்க்யூ.